ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கும் அதே மாதிரியே தான். நம்ம ஃப்ரெண்டு கூடலாம் கிராஃப்ட்லேண்டில் மூவிங் போடல. எவனோ போர் அடிச்சுட்டு அதனால தான் போட்டேன். சரி வாங்க கைஸ், இவன் மண்டையை போடலாம். அதாவது இவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுக்குறான் கைஸ். அவ்வளோதான், ஒரே அடி தான். நேற்று M10 எடுத்துருந்தோம். இன்றைக்கி M188 டபுள் பார் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். அதாவது கைஸ், எனக்கு உட்பேக்கர் லெவலெலாம் விளையாட வராது. நேற்று தான் கைஸ் ஒரு தடவை கிராஃப்ட்லேண்டில் நான் யோசித்தேன், எல்லாருமே உட்பேக்கர் தான் எடுக்கிறாங்களே கிராஃப்ட்லேண்ட்னாலே அப்படின்னு சொல்லிட்டு உட்பேக்கர் எடுத்தேன் கைஸ். பார்த்தா உட்பேக்கரில் அச்சு எனக்கே நல்லா வருது கைஸ். அச்சு பொலன்னு பொழுந்துட்டேன் அவர். மூணு மேட்ச் தோற்ற உடனே கொஞ்சம் ஏறாமல் க்ளோவால் போட்டு வராங்க கைஸ். நான் என்னன்னு தெரில கைஸ், டெசர்ட்டில் இப்போது விளையாட வரல. எப்போவுமே கிராஃப்ட்லேண்ட்னாலே டெசர்ட்டில் தான் தூக்குவேன். ஆஃப்லைன் போயிட்டாங்க கைஸ். அவன் எமோட்டாக போட்டு தாக்கணும். அவ்வளோதான், ஒரே மண்டையிலேயே தூக்கணும் கைஸ். ஷிட். ஷிட். நல்லா க்ளோவால் போட்டு காப்பாற்றிக்கிறாங்க கைஸ். கைஸ் என்ன கைஸ், அச்சு பிறந்துட்டான் இப்படி தூங்குறதுக்குள்ள. இந்த மேட்ச் வச்சுக்கிறேன்டா அவனுக்கு. அப்பா கைஸ், என்ன கைஸ் இந்த அடி அடிக்கிறான். போச்சு டேமேஜ். கைஸ் அச்சு பழகுறான் கைஸ் நம்மள. ஷிட். இவன் தோத்துட்டான் போல், அதனால தான் மேட்சை நிறுத்திட்டான்னு நினைக்காதீங்க. நான் லாஸ்ட்டு கிளிப்பை போட்டுருங்க பாருங்கள். நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ்.